ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஃபேஸ் பேக் பண்ண போறோம், அதனுடைய யூசேஜ்ல என்னென்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 30 வயசு கடந்த பெண்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஃபேஸ் வந்து டல்னஸா இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து நிறைய வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாம் நிறைய ஃபேஸ்ல வந்து ஹோல்ஸ் வந்துடும். அந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி அண்ட் 2 டீஸ்பூன் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா உளுத்தம் பருப்பு வந்து எடுத்துக்கிறோம். நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பவுடரா நம்ம ஆக்கிட்டு அதை நம்ம டெய்லி நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு 10 டேஸ் நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணணும். அது விடாம நம்ம அப்ளை பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பா நம்ம பேஸ்ல வந்து சூப்பரான ஒரு மாற்றத்தை நம்ம வந்து டைரக்டா பார்க்கலாம். இந்த மாதிரியான வீட்டுல இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணி டைரக்டா டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவா சூப்பரா இருக்கும். அது நான் ஃபர்ஸ்ட் இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பவுடர் வந்து அரைச்சு வச்சிருக்கேன். எடுத்துட்டு நம்ம வீட்டுல என்ன பொருள் இருக்கோ, தக்காளி அந்த சாறு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கேரட், பீட்ரூட் அதனுடைய சாறு கொஞ்சம் துருவி அதுக்கு புளிஞ்சோம்னா நமக்கு சாறு கிடைக்கும். அந்த சாறு, எலுமிச்சை மிளகா இருக்குங்களா அந்த சாறுல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா, இப்போ ரொம்ப சீசனா இருக்கிறது என்னது வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தோம். அதனுடைய ஜூஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதனுடைய ஜூஸ் வந்து இதுல நல்லா கலந்துட்டு போவேன். நல்லா பேஸ்ட் பாருங்க, நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ஈஸி தான், இதெல்லாம் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நான் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி போறேன். பாருங்கப்பா, இப்போ நல்லா வந்து காஞ்சிடுச்சு. அது நல்லா ட்ரை ஆக அப்படியே அந்த ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இழுத்து பிடிக்கும் போது நம்மளுடைய அந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் இப்படி தளர்ந்து தொங்கி இருக்கிற ஸ்கின் எல்லாம் போக 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 என்ன ஆகும்னா இந்த இழுத்து பிடிக்க அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங் ஆகி நல்லா இருக்கும் அந்த ஸ்கின் பார்க்கறதுக்கு. இப்போ ரொம்ப இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் என்ன பண்றேன்னா இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் முகத்தையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ என்னுடைய ஸ்கின் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கின் வந்து இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிளாக்கா, இங்கெல்லாம் பிளாக்கா இருக்கும். அந்த பிளாக்னஸ் எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சு இப்போ ஃபேஸ் ஃபுல்லாவே ஈவனா ஒரே கலரா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கின் வந்து ரொம்ப நேச்சுரலாவே சூப்பரா இருக்கு. அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடரை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.